வணக்கம். HeroTalkies.com வெளிநாடு வாழ் தமிழர்கள் 400க்கும் மேற்பட்ட தமிழ் படங்களை பார்த்து ரசிக்க உதவுகிற ஒரு தளம். உள்ளே போங்க, TCR40 அப்படின்னு கோடை யூஸ் பண்ணுங்கள். 40% டிஸ்கவுண்ட்டு நீங்கள் வாங்குகிற எல்லா படத்திற்கும், இயர்லி சப்ஸ்கிரிப்ஷனுக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி மட்டும், ஜனவரி 1 மட்டும். விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்களுக்கு நிம்மதியும் நல்ல ஆரோக்கியமும் செல்வ செழிப்புமாக நல்லபடியாக உங்கள் குடும்பத்துக்கே போகணும் அப்படிங்கிறது நான் மனதார வேண்டிக்கிறேன். வருடம் சூப்பராக ஆரம்பிச்சிருக்குது. மாலை நேரத்து மயக்கம் மற்றும் பல படங்கள், கிட்டத்தட்ட 8 படங்கள் சம்திங் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்குது. மாலை நேரத்து மயக்கம் செல்வராகவனுடைய மனைவி கீதாஞ்சலி செல்வா அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாங்க. ஆனாலும் இந்த படத்தினுடைய எழுத்து, அந்த கதை எல்லாமே செல்வராகவனுடையது. அது கிட்டத்தட்ட செல்வா படம் அப்படிங்கிறது நமக்கு படம் முடிகிறப்போ ஃபீல் பண்ண வச்சிருது. அவ்வளோ ஆழமாகவும் அழகாக சித்தரிக்கப்பட்ட அந்த கதாபாத்திரங்களும் நேச்சுரலான அந்த டைலாக்ஸும், செல்வா டச்சோடு இருக்கிற அந்த நேச்சுரலான டைலாக்ஸும், ஒரு விதமான இந்த வியர்ட் காமெடி வரும் பார்த்திங்களா செல்வராகவன் பாணி, அதுவும் ஒரு நாஸ்டாலஜியா அப்படின்னு சொல்லிடலாம். திரும்பி ஒரு காலத்துக்கு போயிட்டு 7G ரெயின்போ காலனி காலத்துக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீலிங்கை தந்தது. கீதாஞ்சலி செல்வாவுக்கு முதல் பாராட்டை எதற்குன்னா அந்த கேரக்டர் செலெக்ஷன் அப்படிங்கிறது. நிச்சயமாக பாலகிருஷ்ண கோலா பாஸ்கருடைய பையன் அவராகட்டும், மேல் லீடு, அதே மாதிரி வாமிகா அந்த ஃபீமேல் லீட் ஆகட்டும், எல்லா சின்ன சின்ன கேரக்டரும், அதே மாதிரி வாமிகா அவங்களுடைய அம்மா கேரக்டர் ஆகட்டும், பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு பர்ஸ்பெக்டிவில் தான் இந்த படத்தை அவங்க அணுகியிருக்கிறாங்க. இருந்தாலும் அது ரொம்ப எப்படி சொல்கிறது, பெண்களை மட்டுமே முக்கியத்துவம் படுத்தி அப்படிங்கிறதும் இல்லாமல் எல்லா தரப்பு இதையும் ஒரு நல்ல ஒரு மெச்சூர்டான ஒரு டைரக்டராக தெரிகிறார் கீதாஞ்சலி செல்வா அவர்கள். ரொம்ப நாள் கழித்து மேரிட்டல் ரேப், அதாவது திருமணத்திற்கு பின்பு நடக்கிற அந்த பாலியல் வன்கொடுமையை பற்றி பேசியிருக்கிற படம் இது அப்படிங்கிறது ஒரு கூடுதல் பெருமை. ஒரு பெண் டைரக்டர் இயக்கியிருக்கிறது அப்படிங்கிறங்காட்டிக்கு ரொம்ப அருமையான கதை நகர்த்தலுங்க. எனக்கு அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கிற அந்த லவ் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது சினிமாவுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு புதுமையாக இருந்தது. ஏன்னா திருமணம் ஆயிடுது, அது ஓப்பன் சீக்ரெட்டை சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு இருக்கிற லவ் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொன்ன விதம் அப்படிங்கிறது சூப்பர். அதே மாதிரி இறுதி காட்சி வரை பார்த்திங்கன்னா சஸ்பென்ஸ் வைக்கலை, இருந்தாலும் என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த யோசனையை நம்மளுக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறது. அது அந்த விஷயம் அப்படிங்கிறது செல்வராகவனுடைய எழுத்தினுடைய அந்த மெச்சூரிட்டியை தான் காட்டுது அப்படின்னு சொல்லிடலாம். இந்த படத்தினுடைய மிகப்பெரிய அசெட் அப்படிங்கிறது அம்ரித் அவருடைய இசை. பின்னணி இசை சும்மா மணிமணியாக கோர்த்துருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு சீனும் அந்த காமெடி சீன்லாம் அதை என்ஹான்ஸ் பண்ணுகிற விதம் அப்படிங்கிறது வாய்ப்பே கிடையாது. அதுவும் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரு காரில் உட்காந்துட்டு வந்துட்டுருப்பாங்க. இவங்க இங்கிலீஷ் பாட்டு கேட்பாங்க, அவங்க தமிழ் பாட்டு, அவர் ரொம்ப குத்துப்பாட்டு கேட்பார். அப்போது ஒரு பிஜிஎம் வரும், ரொம்ப சூப்பராக அதற்கு யதார்த்தமாக பண்ணியிருக்காரு. சில இடங்களில் பார்த்திங்கன்னா இசையே இருக்காது, அதுவும் சூப்பர் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த படத்தில் நிச்சயமாக பெரிய லெவலில் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக சினிமாட்டோகிராஃபர் ஸ்ரீதர் அவருடைய ஒர்க்கை சொல்லியே ஆகணும். அவ்வளோ தெளிவான ஒரு ஒர்க்கு. அதுவும் அந்த ஃபீமேல் மேல் லீட்ஸோடைய அந்த மூஞ்சியை ரொம்ப யதார்த்தமான அந்த லைட்டில், அதை எப்படி லைட்டிங் யூஸ் பண்ணாரா என்ன அதெல்லாம் தெரில, நமக்கு அவ்வளோ ப்ளசண்ட்டாக காமிச்சதில் சினிமாட்டோகிராஃபருக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. இந்த படத்துடைய மூடை செட் பண்ணதும் சினிமாட்டோகிராஃபர் தான் அப்படின்னா அது மிக இல்லை. அவ்வளோ சூப்பரான ஒர்க்குங்க. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனாலும் செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் மெதுவாகிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன நெகட்டிவ் இந்த படத்திற்கான வருது. அதுவும் போக ரொம்ப தெளிவாக ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த படம் அடல்ட்ஸ்க்கான படம். அடல்ட்ஸ்னால் உண்மையான அடல்ட், அதாவது சொசைட்டியை அறிந்த எல்லாத்தையும் மெச்சூர்டாக எடுத்துக்கிற அடல்ட்டு. இந்த புரட்சி போராட்டவாதிகள், இந்த பீப் சாங்குக்கு ஆப்போசிட்டானவங்க, அதே மாதிரி இந்த சேலை கட்டுறதை இப்படி தான் கட்டணும், இத்தனை இன்ச்சில் தான் இது இருக்கணும், இல்லை இத்தனை அடி தான் சேலை எடுக்கணும் அப்படிங்கிற ரொம்ப ரூல்ஸ் பேசுகிற கல்ச்சர் ஓரியன்ட் கல்ச்சர் மேனியாக்ஸ் அவங்கெல்லாம் இந்த படத்தை பார்க்குறதுக்கு எனக்கு தெரிந்து அதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அப்படி ஒரு ஆளாக இருந்தால் தயவுசெய்து ஒதுங்கிருங்க. மெச்சூர்டு ஒரு கப்புளாக இருந்தோ இல்லை மெச்சூர்டு ஒரு ஃபேமிலி மெம்பராக இருந்தீங்கன்னா இந்த படத்தை போய் உட்காந்து பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த கேரக்டர்ஸோட ஏதோ ஒரு பாயிண்டில் அசோசியேட் ஆக்கிவிங்க அப்படிங்கிறது தான் இந்த கதனுடைய, இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். அதே மாதிரி இதில் ஒரு மெச்சூர்டு கப்புள்ஸ்க்கு நீங்கள் சில பல விஷயங்களையும் சொல்லிவிட்டு போயிருக்கிறது. அதாவது காதல் அப்படிங்கிறதும் நீங்கள் ஒரு அந்த படத்தை முடிச்சுட்டு வெளில வரப்போ உங்களுக்கு ஒரு டிஸ்கஷன் ஆரம்பித்து விடும் இந்த படம். அதாவது பாசிட்டிவான ஒரு டிஸ்கஷன், அதுதான் இந்த படத்தினுடைய வெற்றி அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். நிச்சயமாக கீதாஞ்சலி செல்வா அவர்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப்.
ஒரு பெண் டைரக்டர்கள் வந்து சும்மா பெண் டைரக்டர்னால் வந்து சும்மா படம் எடுப்போம் ஏதோ சுமாராக ஓடும் அப்படிங்கிறது இல்லாமல் எந்த வகையிலும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வந்து பக்காவாக எடுத்து தந்திருக்கிற கீதாஞ்சலி செல்வா மாதிரி உமன் டைரக்டர்ஸ் நிறையா தமிழ் சினிமாவுக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஆக மொத்தத்தில் இந்த படம் ஒரு என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ். கீதாஞ்சலி செல்வாவும் செல்வராகவனும் எந்த அளவுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிறது வந்து இதற்கு மேலே வந்து சொல்லவே முடியாது. சூப்பராக 2 பேரும் வந்து டாக் டீம் பண்ணி பக்காவாக ஒரு ப்ராடக்டை வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. இஃப் யூ ஆர் அ மெச்சூர்டு சினிமா லவர் கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். ரொம்ப கமர்ஷியல் தனமாக ரொம்ப பிளெயினாக இந்த படமெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஆட்கள்லாம் இருந்தீங்கன்னா எனக்கு தெரிந்து பிடிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு அடல்ட் படம். ஸோ குழந்தைகள்லாம் கூப்பிட்டு போயிட்டு தயவுசெய்து வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க. இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது 3.75 தான் தரலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் கீதாஞ்சலி செல்வா அப்படிங்கிற அந்த உமன் டைரக்டர் அவங்களுடைய கட்ஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காண்டி வந்து 3.75 இந்த படத்திற்கு வந்து 5க்கு 4 மார்க் தர்றேன். இந்த வருடத்துடைய முதல் ரிவ்யூ என்னோடது. நன்றி, உங்கள் ஆதரவுக்கு வந்து ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.